பெருமைமிகு தமிழகத்தில் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் வட்டம் மெலட்டூர் சித்தி புத்தி சமேத அருள்மிகு தட்சிணாமூர்த்தி விநாயகர் திருக்கோயில் தஞ்சாவூரிலிருந்து சுமார் 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது மெலட்டூர். இந்த மெலட்டூரில் பாகவத மேளா ஆண்டாண்டு காலமாக நடைபெற்று வருகின்றது. ஸ்ரீ ஞான புராணத்தில் கட்க மகரிஷியால் வர்ணிக்கப்பட்டிருக்கின்ற 108 கணபதி திருத்தலங்களுள் 81வது திருத்தலம் மெலட்டூர் சித்தி புத்தி சமேத அருள்மிகு தட்சிணாமூர்த்தி விநாயகர் திருக்கோயில். சுமார் 140 ஆண்டுகளாக இத்திருத்தல விநாயகப் பெருமான் எழுந்தருளியுள்ளதாக பேசப்படுகின்றது. இத்திருத்தல திருக்கோயிலில் ஆண்டுதோறும் விநாயகப் பெருமானுக்கு பிரம்மோற்சவ திருவிழா 10 நாட்களுக்கு நடைபெறுகிறது. விநாயகர் சதுர்த்திக்கு 10 நாட்களுக்கு முன்னர் தொடங்கும் இவ்விழாவின் 7ஆம் நாளில் அருள்மிகு தட்சிணாமூர்த்தி விநாயகருக்கு சித்தி மற்றும் புத்தி என்ற சக்திகளோடு திருமணம் அமைகின்றது. தெய்வ திருமணங்கள் வேறு, மானுட திருமணங்கள் வேறு. இதனை தத்துவ ரீதியாக அணுக வேண்டியது அவசியம் ஆகும். தேவர்க்கும் மூவர்க்கும் இறைவனுக்கும் மானுட உடல் போல் அழியும் உடல் கிடையாது. சதை, நரம்பு, உதிரம், வியர்வை என்பது போன்றவை இல்லை. அவர்கள் ஞானாக்னி கருணையால் திருவுருவை தாங்கி அருள்பாலித்தருளுகின்றனர். இந்த தத்துவம் அனைத்து தெய்வங்களுக்குமே பொருந்துகின்றது. உதாரணமாக சிந்திப்போமே ஆனால், வள்ளி தெய்வானை திருமணம். வள்ளி என்பது இச்சா சக்தி, தெய்வானை என்பது கிரியா சக்தி, திருமுருகப் பெருமான் என்பது ஞான சக்தி. 3 சக்திகளின் சங்கமமே வள்ளி தெய்வானை முருகப்பெருமான் திருமணம் என்பதாக பெரியோர்கள் அருளியுள்ளனர். சித்தி புத்தி என்பவர்கள் இருவருமே சக்தியை தாங்கி இருப்பவர்கள். யுகங்களுக்கு முற்பட்டு தருமதத்தன் என்பவரிடம் மகள்களாக பிறந்தவர்கள் சித்தி புத்தி. விநாயகப் பெருமானின் ஏவலால் கணன் எனும் அசுரனிடம் யுத்தத்திற்கு சென்றவர்கள், வெற்றியை பற்றியவர்கள். சித்தி என்பதற்கு எத்துணையோ உபமானங்கள் புராணங்களில் அமைந்திருக்கின்றன. அட்டமா சித்திகள், எண்வகை சித்திகள். அவை அணிமா, மகிமா, லகிமா, கரிமா, பிராப்தி, பிராகாமியம், வசித்வம், ஈசத்துவம். இவற்றில் அணிமா மக்கள் மத்தியிலிருந்து கொண்டே அவர் தம் கண்களுக்கு புலப்படாமல் அணு போல சிறிதாகுதல். மகிமா அனைத்து விடங்களிலும் ஒரே காலத்தில் காணப்படுவது.
மேருமலை போல பெரிதாகுதல். லகிமா உடலை மிகவும் லேசாக்கிக் கொள்ளுதல். கரிம உடலை மிகவும் கனமாக்கிக் கொள்ளுதல். பிராப்தி நினைத்த மாத்திரத்தில் எவர் உதவியுமின்றி எங்கும் செல்லுதல். பிராகாமியம் விருப்பப்படி சகல போகங்களையும் அனுபவித்தல். வசித்துவம் அனைத்து உலகங்களையும் தன் வசப்படுத்துதல். ஈசத்துவம் அனைத்தையும் தன் கட்டளைக்கு கட்டுப்படச் செய்தல். இந்த எண்வகை சித்திகளின் திரு உருவமாக அமைந்ததே சித்தி எனும் சக்தி. சக்தியாக புத்தியை பெண்மக்குரிய 8 குணங்களாக சிந்திக்கலாம். அடக்கம், பொறுமை, தியாகம், பிறர் நலம், இரக்கம், அழகு, ஒப்புரவு, சேவை இவை அனைத்துமே உலக மக்களின் நன்மைக்காகவும் உலக மக்களின் மேன்மைக்காகவும் அமைந்தது ஆகும். இதனை ஓர் திருவிளையாடலாக இந்த உலகத்திற்கு அமைத்து தருகின்றது தெய்வங்கள். அந்த வகையிலே அருள்மிகு தட்சிணாமூர்த்தி விநாயகர் திருக்கல்யாணமும் அமைகின்றது. சாந்தி மந்திரத்தின் பொருளில் எல்லோரும் சுகத்தை அடையட்டும், எல்லோரும் வியாதியின்றி இருக்கட்டும், எல்லோரும் மங்களத்தை ஏற்கட்டும், எவருமே துன்பத்தை அடையாமல் எல்லோரும் இன்பமாய் விளங்கட்டும். இதன் காரணமாகவே தெய்வ திருமணங்கள் அமைகின்றது. ஆக சக்திதான் பல திருவுருவங்களாக அமைந்து திருமணம் புரிவதாக இறைவன் பல லீலைகளை அமைத்தருளுகின்றார். விநாயகப் பெருமானின் மேன்மையை விளக்குவதற்கு 1000 நா கொண்ட ஆதிசேஷனாலும் இயலாது. ஓம் அனீஸ்வராய நமக என்னும் மந்திரத்திற்கு தனக்கு மேல் ஒரு ஈஸ்வரன் இல்லாதவர் என்பது பொருளாகின்றது. ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்பாதர் தாம் அருளிய கணேச பஞ்சரத்னத்துள் அநாயகைக நாயகம் என்று கணபதியை போற்றுகின்றார். அநாயக ஏக நாயகம், அதாவது தனக்கு மேலொரு நாயகர் இல்லாமல் தானே ஏக நாயகனாக இருப்பவர் என்பது இதன் பொருள். வழிபடுவோரின் விக்னங்களை போக்குபவர் ஆதலின் விக்னேஸ்வரர் என்றும், கணங்களுக்கு தலைவராக இருப்பதால் கணபதி என்றும் இவர் வணங்கப்படுகின்றார்.
திருக்கைலாய பெருமானுக்கு பஞ்ச திருமுகங்களாக இருப்பினும் ஈசானம், தத்புருஷம், வாமதேவம், அகோரம், சத்யோஜாதம் எனும்படி விநாயக பெருமானுக்கும் அவ்வாறே அமைந்தருளியுள்ளது. ஐந்தொழில்களை புரியும் அப்பன் அதே ஐந்தொழில்களை புரியும் பிள்ளை. ஆக்கல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். தந்தைக்கு ஒப்பான பிள்ளை எனினும் இது தனியொரு தலைப்பிள்ளை. ஸ்ரீ சித்தி புத்தி சமேத தட்சிணாமூர்த்தி விநாயகப் பெருமான் கல்லாலின் புடையமர்ந்து ஆரங்கம் கல்வி எனும் நிலையிலே சனகாதி முனிவர்களுக்கு மோன நிலையிலே ஞானம் வழங்கிய பெருமான் தட்சிணாமூர்த்தி. அதே போன்று கணபதி கம் என்றிரு காரியம் ஆகும். இது உலக வழக்கில் உள்ள ஒரு பழமொழி. சும்மா இருந்தால் காரியமாகிவிடும் என்பது பொருள் அல்ல. கம் என்பது கணபதி மந்திரத்தின் மூல மந்திரம். கணபதியை பற்றிக்கொள், காரியம் கைகூடும் என்பதே இதன் பொருள். தஞ்சாவூர் மாவட்டம், பாபநாசம் வட்டம், மெலட்டூர் சித்தி புத்தி சமேத அருள்மிகு தட்சிணாமூர்த்தி விநாயகப் பெருமான் திருமண கோலத்தை தரிசித்து பேறு பெறுவோம். சிந்தூரமும் அஞ்சு கரமும் அங்குச பாசமும்
கணங்களின் அதிபதி குணநிதியே கணபதியே கணபதியே கணங்களின் அதிபதி குண